இன்றைக்கு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே எல்லா குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்துட்டு நிறைவேற்றவே இல்லை. நாங்கள் சட்ட பிரதான எதிர்க்கட்சி தலைவர் இங்க இருக்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின் அடிப்படையில் தான் ஏழை தாய்மார்கள் வாக்களித்து ஆட்சிக்கு அமர்ந்துட்டீங்க. 28 மாசம் திட்டமிட்டு காலம் கடந்து போய்விட்டது. இனியும் காலம் கடக்க கூடாது. இனியும் இந்த திட்டத்தை அறிவிக்கலாம் மாபெரும் போராட்டத்தை சந்திக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் பேசணும், அறிக்கை விட்டோம். வேற வழி இல்லாம 28 மாசம் அண்ணா திமுக கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் தான் ஸ்டாலின் மாதந்தோறும் பெண்களுக்கு 1000 உரிமை தொகை கொடுக்கிறார். சும்மாலாம் வரல. அண்ணா திமுக எடுத்த முயற்சியின் காரணமாக தான் இந்த 1000 உரிமை தொகை வந்தது என்பதை நேரத்தில் தெரிவித்து நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.